போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் போன வாரமெல்லாம் தீர்க்கதரிசனம் பேசிக்கொண்டே இருக்கிறார் தெய்வம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். அந்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் தானே 2/9/2025 ஒரு மத்தியானம் 3 மணி வேலையில் எங்களை பேசினார் தெய்வம். எருசலேமில் நிலநடுக்கம் வரும், எருசலேமில் நிலநடுக்கம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2/9/2025 9 மணிக்கு காலையில் நைட்டு 9 மணிக்கு பேசினார். நைட்டு 9 மணிக்கு பேசியிருக்காரு. பசிபிக் கடலில் வந்து சுனாமி வரணும், எகிப்து தேசத்தில் வந்து நிலநடுக்கம் வரணும், மழைப்பொழிவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வெள்ளப்பெருக்கு சொல்லி பேசியிருக்காரு. சரிங்களா? இப்படியாக தேவன் தானே ஒரு சில 3 காரியங்களை எழுதிக்கணும், அவ்வளோ விஷயம் கற்றுக்கணும். சரியா? இந்த 3 காரியங்களாக தேவன் பேசினார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையோடு பேசுகிறார். அப்புறம் சென்ற வாரத்தில் வந்து பேசுகிற காரியங்களில் வந்து 3/9 வந்து இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நிலநடுக்கமும், நார்வேயில் வந்து பெரிய மழையும், சரிங்களா? ஜப்பானில் வந்து வெள்ளப்பெருக்கும், ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கமும், பாகிஸ்தானில் தண்ணீரும் வெள்ளப்பெருக்கும், பஞ்சாபில் வந்து தண்ணீரும் வெள்ளப்பெருக்கும் எல்லாம் தேவன் தான் அனுபவிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த சொன்ன தீர்க்கதரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அனுமதிக்கக்கூடாது என்பது கிடையாது. நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேவ சித்தம் அப்படி, தேவ சித்தம் அது நடக்கும்னு இருக்குது, அது நடக்கும். ஆனால் வந்து தேவன் வந்து பெரிய உயிர்ச்சட்டம் இல்லாமல் இஸ்ரவேல் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக்கணும். வருகைக்கு நம்ம தயாராகும். இதுக்கு தான் அதெல்லாம் எச்சரிக்கை. இதோட எச்சரிக்கை தான் அதெல்லாம். நோவா வந்து 100 வருஷம் வேலை கட்டிக்கிட்டு மனம் திரும்புங்கள் கற்றுட்டு ஒருத்தர் போய் மனம் திரும்பவே இல்லை. அப்படி தான் நம்ம இருக்குது. நம்மளும் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம், வாரம் பேசுகிறோம். தீர்க்கதரிசன வருஷம் பூரா ஆண்டு கொடுத்துட்டே இருக்காரு. சொன்னபடி நடக்குது. என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் சேர்ந்து மனம் திரும்பாமல் உட்காந்துருக்கோம். நாளைக்கு ஆண்டு வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்ன இந்த காலம் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கிறோம். திருப்பி நம்ம லேட்டாக வரோம், வந்து நம்ம உட்காரோம். அது ஒரு நொடிப்பொழு தான். நீங்கள் நினைக்காதீங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் ஆண்டு வந்துட்டு போயிடுவோம். கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்ம போயிடுவோம். நான் வந்து 10 வருஷம் லேட்டாக வந்தேன், ஆண்டு இருந்து எனக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படி கேட்டால் எடுத்து வைப்பாரா? இந்த ஃப்ரெண்டாக இல்லை. ஆக்சுவலாக வருகை வந்துட்டு எப்போ வரும்னு யாருக்கா தெரியுமா? ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவனை நான் கரெக்டாக வந்து உட்காந்துக்கிறேன் அப்படி தெரியுமா? இதான் ஒருவரை தவிர குமாரன் இயேசு அவருக்கு தெரியும். இதான் ஒருவரை தவிர ஆவியானவருக்கும் தெரியாது, இயேசுனாருக்கும் தெரியாது, சுத்தமானவர் குமாரனவருக்கு அவருக்கும் தெரியாது. இதா ஒருவரை தவிர தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதா தெரியும். அதனால சொல்ல எச்சரிக்கையாக இருங்க. நம்ம வந்து